2025ல தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு தாறுமாறா எகிறிச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப மக்களோட பயம் என்னவா இருக்கு தெரியுமா? 2026வது வருஷத்துல தங்க விலை இன்னும் உயருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்றைய நாளுக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 கிட்ட தொட்ட மாதிரி தான் தங்கத்தோட விலை இருக்கு. 2026ல தங்கத்தோட விலை எப்படி இருக்கும்? இதே போல பல மடங்கு விலை உயருமா அப்படின்றதும் மக்களும் முதலீட்டாளர்களும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்நிலையில உலக தங்க கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரியான டேவிட் டெய்ட் 2026ஆம் ஆண்டிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பகீர் விஷயத்தை தூக்கி போட்டிருக்காரு பாருங்களேன். உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $6,000 வரை எட்டக்கூடும்ட்டு அவர் சொல்றாரு. இப்போ உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $4,333 இருக்குது. இது $6,000 வரை எட்டும் என்பதும் அவருடைய கணிப்பா இருக்குது. 4,000 சில்லறை எங்க இருக்கு, 6,000 எங்க இருக்கு பாருங்களேன். ஒரு அவுன்ஸ்னா 28 கிராம் ஆகும். இதை வச்சு கணக்கீடு செஞ்சா 10 கிராம் தங்கம் 1,92 லட்சமாக மாறும் என்பது அப்படின்றது தான் இவருடைய கணிப்பா இருக்கு. ஐயையோ! என்ன இப்படிப்பட்ட கணிப்பை சொல்லிட்டாரே அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய அளவில் தான் இருக்கு பாருங்க இவருடைய கணிப்பு. இந்திய சந்தையில் 24 கேரட் தங்கத்தின் 10 கிராம் விலை இப்போ 1,35 லட்சமாய் இருக்கு. இது 1,92 லட்சம் வரை உயரும்ட்டு இவர் சொல்றாரு பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட சொல்றாரு. உலகளவில் தங்கத்தோட விலையை உயர்த்துவதற்கான காரணிகள் அப்படியே வலுவாக இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தற்காலிக புவிசார் நிகழ்வுகளால் மட்டுமே தங்கம் விலை உயரல. தங்க சந்தையில் ஒரு அடிப்படை கட்டமைப்பு ரீதியிலான ஒரு மாற்றமே நிகழ்ந்துட்டு இருக்குன்றதையும் அவர் இந்த இடத்துல சொல்ல வராரு. உலக நாடுகளின் நாணயங்களின் மதிப்பு குறைஞ்சிட்டு வருது. இது தங்கத்தின் விலையை உயர்த்தும் சொல்றாரு. அதே போல வர்த்தக மோதல்கள் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. அது முடிவுக்கு வந்த பாடு இல்லை. இதுவும் தங்கத்தின் விலையை உயர்த்தும் சொல்றாரு. பங்கு சந்தைகள் மீதும் பாரம்பரியமான நிதி அமைப்புகள் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாயிட்டு இருக்கு. இதுவும் தங்கத்தின் விலையை உயர்த்தும் சொல்றாரு. பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவது தொடருது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இவர் சொல்றாரு. செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்லாம் அதிக கடன்களை குவிச்சு வச்சிருக்காங்க. இதுவும் தங்கத்தின் விலை உயர்வதற்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்றாரு. பல்வேறு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கூட 2026ஆம் ஆண்டில் தங்கம் விலை ஏறுமுகமாகவே இருக்கும் தான் கணிச்சிட்டு வராங்க. 2025 நம்மளால இந்த தங்கத்தோட விலையை தாங்க முடியலையே, 26ல இன்னும் ஏறுமாமே.